திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடான ஆய்வுக் கூட்டம் உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திருவாரூர் மாவட்டம் முழுவதிலும் இருந்து அனைத்து துறை அரசு அலுவலர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி, நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன், மன்னார்குடி சட்டமன்ற உறுப்பினர் காமராஜ், திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து, மாவட்ட வருவாய் அலுவலர் கலைவாணி உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பேசிய தஞ்சாவூர் நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி கூறும்போது, திருவாரூர் மாவட்டத்தில் ஆய்வுக் கூட்டத்திற்கு அதிகாரிகள் வரும்போது முறையான மற்றும் சரியான தகவலுடன் வரவேண்டும் என அறிவுரை கூறினார். மேலும் பல்வேறு துறை அதிகாரிகளிடம் பல்வேறு துறை சம்பந்தமாக கேள்வி கேட்டபோது அவை அனைத்திற்கும் துறை அதிகாரிகளை விட மாவட்ட ஆட்சியரே முன்னின்று பதில் கூறினார். இதனை கண்ட நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ், எல்லாவற்றுக்கும் ஆட்சியர்தான் பதிலளிக்க வேண்டுமா என்று ஆட்சியரை கலாய்த்தார். இதனைத் தொடர்ந்து நீடாமங்கலம் பகுதியில் பேருந்து நிலையம் கட்டுவதற்கு கடந்த ஆட்சியில் பணம் வழங்கப்பட்டும் இன்னும் பேருந்து நிலையம் கட்டவில்லை என்றும், கடந்த பல ஆண்டுகளாக திமுகதான் ஆட்சியில் இருந்தாலும் 50 ஆண்டுகளாக நீடாமங்கலத்தில் பேருந்து நிலையம் இல்லை என திருவாரூர் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஒப்புதல் வாக்குமூலம் அளித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் கூறும்போது, தமிழ்நாட்டிற்கு நீட் விலக்க வேண்டும் என்பதில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் தெளிவாக இருக்கிறார். நீட்டில் நடைபெறும் குளறுபடிகள் மத்திய அரசை சார்ந்தது. நீட் தேர்வு வினாத்தாள் எவ்வாறு வெளியானது? நீட் தேர்வை நடத்துங்கள், ஆனால் தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்வு வேண்டாம். கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சிதான் நடக்கிறது. நானும் காங்கிரஸ் அமைச்சர்தான் உட்கார்ந்திருக்கிறேன். மேகதாது விஷயத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்லை கூட எடுத்து வைக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்றார். மேலும் உயர்கல்வித்துறை லஞ்சம் ஊழல் இல்லாமல் செயல்படும் என உறுதியளித்தார். கடந்த மே மாசம் 3ஆம் தேதி நீட் தேர்வுக்கான கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சு. அது எப்படி ஆச்சு என்பதுதான் எங்க எல்லாரோடையும் கேள்வி. ஆனா அதுக்கு மத்திய அரசு என்ன சொல்றாங்க? மே மாசம் ஜூன் மாசம் 23ஆம் தேதி மறு தேர்வு நடத்துறேன்றாங்க. 2017 லீக் ஆச்சு. அதனால எங்களுடைய கவலை என்னன்னா, நீட் தேர்வு நடத்துங்க, ஆனா தமிழ்நாட்டுல மட்டும் எங்களுக்கு வேண்டாம். தவறு. காங்கிரஸ் ஆட்சி தான் அங்க நடக்குது. நான் காங்கிரஸ் அமைச்சர் தான் உட்கார்ந்து இருக்கேன். மேகதாது அணை விஷயத்தில் கர்நாடக அரசு ஒரு கல்ல கூட எடுத்து வைக்க நாங்க அனுமதிக்க மாட்டோம். நீண்ட காலமா காலி பண்ணிக்கிற பிரச்சனை இருக்கு. அரசு கல்லூரிகள்ல நீண்ட காலமா காலி பண்ணிக்கிற பிரச்சனை இருக்கு. தற்காலிக ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த அரசியல் தான் தீர்வு போகுது. சார், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெரி ஸ்மார்ட் மினிஸ்டர், வெரி லேர்னட் மினிஸ்டர், பிரில்லியன்ட் மினிஸ்டர். ஏன் மினிஸ்டர்? ஐ டெல் யூ, என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல வைஸ் சான்சலர் ஃபில் பண்ணணும். நியூ அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. the guest lecturers 8000 பேர் வேலை செய்யறாங்க, அவங்க பிரச்சனை இருக்கு. மற்றும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்து போன்ற நிறுவனங்களில் இருக்கிற சின்ன சின்ன மைனர் டீத்திங் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. அமைச்சர் பொறுப்பேற்று இருக்கிறேன். ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் சார், உயர்கல்வித்துறை லஞ்ச ஊழல் இல்லாமல் செயல்படும். ஒன்று, இந்த மாவட்ட நிர்வாகமும் லஞ்ச ஊழல் இல்லாமல் செயல்படும். இதை விட உங்களுக்கு முக்கியமான செய்தி ஒண்ணுமே இருக்காது. The best collector we had, the best officer we had, knowledgeable and brilliant MLA MPs we have. என்ன கேட்டா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து the wonderful intellectual assembly. Thank you very much.